ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கண்மணி அன்புடன் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் அதாவது என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்மணி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் இருக்கணும், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு அவங்க அம்மா வந்து பேச முடியாதபடி ட்ராமா ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தூங்கும்போது நைஸாக ஃபோன் பண்ணி யார்ட்டையும் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் உடனே வாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பாட்டி வந்துடுறாங்க. எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. 2 பேரும் நீங்கள் தான் சேர்த்து வைக்க, நீ கவலையை விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே கண்மணிட்ட ஒன்று நீ சமையல் பண்ணி, இல்லாட்டா நான் சமையல் பண்ணி, இல்லாட்டா நான் பட்னியாகவே இருப்பேன், இந்த வீட்டில் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. உடனே கண்மணி சரி பாட்டி நான் சமையல் பண்ணுறேன்னு சொல்லி சமையல் பண்ணுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பண்ணு, நான் வந்து அவளுக்கு ஊட்டி விட்றேன், என்னோடய பொண்ணுக்கு நான் ஊட்டி விட்றேன், நீ வந்து என்ன பண்ணுறேன்னா அன்புக்கு ஊட்டி விடு, அப்போ தான் அவள் சீக்கிரம் குணவாவான்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணி எடுத்து அன்புக்கு ஊட்டி விட்றாங்க. உடனே இதை பார்த்துட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. 2 பேரும் எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு வந்து பாடுபடுறாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி அப்படின்னு சீரியலில் என்ன போட போகிறாங்கன்னா, இப்போ வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. 2 பேரும் சண்டை போட்டு போகிறதுனால ஆஃபீஸே கவனிக்கிறதுனால வீடு யாருக்குமே சொன்னது கொடுக்கல. எல்லாரும் வந்து ஆஃபீஸை வந்து பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே வந்து காவேரி சொல்லாங்க, நாங்கள் வந்து ஓடி போகலை, இங்கே தான் இருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் வந்து வீடு கண்டிப்பாக கிடைக்கும், நாங்கள் கொடுப்போம், நீங்கள் கவலையை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுப்பீங்களாங்கிற, ஆமாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அது ஸ்டாப் ஆகிறாங்க. இதுக்கடுத்து சின்ன மருமகள் அப்படிங்கிற தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறேன். சின்ன மருமகள் தொல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து முடிவுக்கு வரப்போகுது. இன்னும் 1 மாதத்துல சீரியல் முடிக்க போகிறாங்க. இப்போ பிக் பாஸ் முடியறோடனே புது சீரியல்லாம் வரப்போகுது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த சீரியல் சேது தமிழ் சேர்ந்தாச்சு. இப்போ வந்து 2வது திருமண நாளை மிக பெருசாக நான் கொண்டாட போகிறேன்னு சொல்லி அன்னதானம் போட்டு மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து தமிழ் சேது எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. சிந்து பைரவி அப்படின்னு தொல்லை என்ன பட போகிறாங்கன்னா, இப்போ ஆறுமுகத்தை வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பைரவியை காதலிக்கிறவர் மாட்டி விட்டு போயிடுறாரு. இதனால் அவர் வந்து என்ன வீட்டில் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் பைரவி வந்து சொல்கிறாங்க, நான் உன்னை நம்புகிறேன், யார் நம்பினாலும் நம்ப மாட்டார், நான் உன்னை நம்புகிறேன் அப்படி சொல்கிறேன், இந்த வேட்டி சட்டையெல்லாம் போட்டு நீ மட்டும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இப்போ வந்து நான் சொல்லறதுக்கு தோணுதுங்கிறாரு. இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, சொன்னால் என்ன ஆகுன்னு தெரியல, போ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றாங்க. இதுக்கப்புறம் ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பல்லவன் அம்மா வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நல்லவங்க கிடையாது, வேணுன்னே குழந்தைய விட்டுட்டு வேறு யார் கூடயோ போயிருக்காங்க. இப்போ ஆனால் எல்லாருமே அந்த அப்பா வந்து தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்காரர் வந்து வந்துடுறாரு, வெளியில் வந்து சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, சின்ன பிள்ளையில நான் விட்டுட்டு போயிட்டேன், இப்போ பாசம் உள்ள மாதிரி அவங்ககிட்ட நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வந்து கெடுத்துறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அதை எல்லாத்தையுமே நிலா வந்து கெட்டுறாங்க. எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறாரு. இரு பணம் தானே, நான் எடுத்து தரேன்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க, நேராக பெட்டிக்குள்ளே கை விட்டு இப்போ எல்லாருமே வந்து மெக்கானிக் ஷாப் வாங்க வச்ச 3 லட்ச ரூபாய் நைஸாக வந்து எடுக்கிறாங்க. எடுத்து கையில் எடுத்து வெளியில் கொடுக்க வராங்க. அந்த சமயம் நிலா வந்து பிடிச்சிடுறாங்க. பணம் பூரா கீழே விழுந்துடுது. யார்கிட்ட எங்கேருந்து வந்து பணம் அப்படி சொல்லி திட்டுறாங்க. இப்போ இவங்களோட திருட்டு புத்தி வந்து தெரிஞ்சு போச்சு. பல்லவ மேலே பாசம் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இவள் அப்பா வந்து நல்லவர் வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். தினம் அப்படிங்கிற சீரியலில் என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். தினம் அப்படிங்கிற சீரியலில் வீடு வந்து கட்டுறது நிறுத்தியாச்சு அப்படின்னோடனே மறுபடியும் போய் பேங்க்கில் போய் லோன் வாங்கி அதை மாமியார்கிட்ட வந்து செக் கொடுக்குறாங்க. உடனடியாக வீட்டை வந்து நீங்கள் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இப்போ இருக்க மாமியார் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. கதிரோட அம்மா, அதே எப்படி இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு அந்த மாமியாருக்கு நீ பணம் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிர் வந்துடுறாரு. இந்த பரமா அவள் பணம், அவள் உழைக்கிறா, அவள் என்ன வேணால் செய்வா, அதை சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டாக வந்து தனத்துக்கு வந்து நிற்கிறாரு. இதனால் என்ன செய்யணும்னு வந்து தெரியல. இதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து தினம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கதிரை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து அடுத்த வாரம் சீரியல் தோப்பு வந்து போட்டிருக்கேன். எல்லாரும் பார்த்து ஆதரவு கொடுங்க. நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன்.